நாட்டின் வான்வெளியில் ரஷ்யாவின் ட்ரோன்கள் ஊடுருவியதாக போலந்து குற்றம் சாட்டியதை தொடர்ந்து போலந்து வான்வெளியை பாதுகாக்க 3 ரஃபேல் போர் விமானங்களை அனுப்புவதாக பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரோன் அறிவித்துள்ளார். உக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய வான்வழி தாக்குதலின் போது ரஷ்யாவின் ஆளில்லா விமானங்கள் போலந்து வான் எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்தன. இதனையடுத்து போலந்து ராணுவம் அந்த ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. வான் பாதுகாப்பு அமைப்புகள் உச்சபட்ச தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. இந்த அத்துமீறலை ஆக்கிரமிப்பு செயல் என்றும் போலந்து ராணுவம் கண்டித்துள்ளது. போலந்து பிரதமர் டொனால்ட் டஸ்க் இந்த விவகாரம் குறித்து நாட்டோ பொதுச் செயலாளருக்கு தகவல் தெரிவித்தார். அத்துமீறிய ட்ரோன்களில் சில சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் அவற்றின் பாகங்களை தேடும் பணி நடைபெற்று வருவதாகவும் ராணுவம் தெரிவித்தது. இது வேண்டுமென்றே செய்யப்பட்ட தூண்டுதல் நடவடிக்கை என அமெரிக்கா மற்றும் நாட்டோ அதிகாரிகள் கருத்து தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் இதுகுறித்து பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரோன் தனது எக்ஸ் பக்கத்தில் போலந்து மீது ரஷ்ய ட்ரோன்கள் ஊடுருவியதை தொடர்ந்து எங்கள் நாட்டோ நட்பு நாடுகளுடன் இணைந்து போலந்து வான்வெளியையும் ஐரோப்பாவின் கிழக்கு பகுதியையும் பாதுகாக்க 3 ரஃபேல் போர் விமானங்களை அனுப்ப முடிவு செய்துள்ளேன். ரஷ்யாவின் அச்சுறுத்தல்களுக்கு நாம் பணிய மாட்டோம் என்று பதிவிட்டுள்ளார். இந்த நடவடிக்கை உக்ரைன் போருக்கு பிறகு ஐரோப்பாவின் பாதுகாப்பு கவலைகள் அதிகரித்துள்ள நிலையில் ரஷ்யாவுக்கும் நாட்டோ நாடுகளுக்கும் இடையே நிலவி வரும் பதற்றத்தை கூட்டியுள்ளது. கடந்த காலங்களில் நாட்டோ படைகள் கிழக்கு ஐரோப்பாவில் தங்கள் இருப்பை வலுப்படுத்த பல நடவடிக்கைகளை எடுத்துள்ளன. மேக்ரோனின் இந்த அறிவிப்பு நாட்டோவின் ஒருங்கிணைந்த வான் பாதுகாப்பு நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக கருதப்படுகிறது.